மக்கள் போராளி நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மருத்துவக் கல்லூரியை நோக்கி இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். விவரங்கள். மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவருடைய இறுதி ஊர்வலம் தற்பொழுது சென்னை அண்ணா சாலையில் சென்று கொண்டிருக்கின்றது. தீநகர் கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலம் என்பது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களை கடந்து தற்பொழுது அண்ணா சாலையில் பயணித்து வருகின்றது. நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் வெள்ளத்தில் இறுதி ஊர்வலம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னதாக சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய பால நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. காவல்துறை சார்பில் முழு மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. இறுதியாக இந்த பயணத்திற்கு முன்பாக முதலமைச்சர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி அவருடைய அந்த இறுதி மரியாதை நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அதே போல பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய உடலை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக ஏற்கனவே வழங்கப்பட்டதன்படி தற்பொழுது உடல் என்பது சென்னை அண்ணா சாலையில் கொண்டு செல்லப்படுகின்றது. சென்னை தீநகரிலிருந்து புறப்பட்ட இந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடர்ச்சியாக தீநகரில் இருக்கக்கூடிய விஜயராகவ சாலை வழியாக அண்ணா சாலையில் பயணித்து வருகின்றது. சுமார் 3-4 கிலோமீட்டர் தொலைவில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் வெள்ளத்தில் இந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய புகழை நினைவு கூறும் விதமாக தொடர்ச்சியாக வாசகங்களை கோஷங்களாக எழுப்பி தற்பொழுது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். சாலை வழிநெடுகிலும் பொதுமக்களும் தங்களுடைய செல்போன்களில் படம் பிடித்து இந்த நிகழ்வை பார்த்து வருகின்றார்கள். சாலையில் போக்குவரத்து ஒருபுறம் சரி செய்யக்கூடிய பணியில் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அதே போல போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு போலீசார் அதே போல போக்குவரத்து போலீசார் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலையில் இறுதி பகுதியில் மட்டும், அதாவது ஒரு வாகனம் செல்லக்கூடிய அளவிற்கு மட்டும் அந்த அளவிற்காக இடங்களை கொடுத்து நேரடியாக இந்த இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று வருகின்றது. அண்ணா சாலையின் மற்ற பகுதிகளில் எந்த ஒரு இடையூறுமின்றி போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகின்றது. வழக்கம் போல வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இன்னும் சரியாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. அதை 5 மணி என்ற நேரத்திற்குள்ளாக இந்த இறுதி ஊர்வலத்தை சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் தொடர்ச்சியாக மக்கள் வெள்ளத்தில் தற்பொழுது மெல்ல நகர்ந்து வருவதால் இன்னும் ஒரு 30 நிமிடத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு இந்த இறுதி ஊர்வலம் சென்றடைந்த பின்பாக தோழர் நல்லக்கண்ணு அவருடைய உடல் என்பது சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படும். வீர வணக்கத்தை செலுத்தி தொடர்ச்சியாக மக்கள் வெள்ளத்தில் இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசாவை கடந்து இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. பிரபாகரன், தற்பொழுது தொண்டர்கள் புடைசூட நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணா சாலையில் தற்பொழுது இறுதி ஊர்வலமானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் போக்குவரத்து ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தீநகரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலம் தொடர்ச்சியாக மாப்போசி சிலை, அதன் தொடர்ச்சியாக விஜயராகவா சாலை வழியாக அண்ணா அறிவாலயத்துக்கு முன்பாக அண்ணா சாலையில் இணைந்து முழுமையாக அண்ணா சாலையை கடந்து செல்லக்கூடிய வழியில் போக்குவரத்து ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. முதலில் இந்த இறுதி ஊர்வலம் தொடங்கிய பொழுது சில இடங்களில் அந்த அண்ணா சாலை மற்றும் தீநகரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது அண்ணா சாலையில் பயணிக்கும் பொழுது அண்ணா மேம்பாலத்தில் வரும் பொழுது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த ஊர்வலத்திற்கு பின்னால் இருந்து வரக்கூடிய பகுதிகளில் தீநகர் பகுதியில் ஒருவழி பாதையாக மாற்றிவிடப்பட்டிருப்பதாலும் அதே போல இந்த மேம்பால கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருவதாலும் இங்கிருந்து கிட்டத்தட்ட அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலத்தில் இருந்து நந்தனம் வரை போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்வதாக போக்குவரத்து போலீசார் மூலமாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல அண்ணா மேம்பாலத்தை கடந்து வரக்கூடிய பகுதிகளில் நுங்கம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், அதே போல கடற்கரை சாலையிலிருந்து வரக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் செல்வதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டதால் இதனால் இந்த பகுதியில் சற்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது முழு ஊர்வலமும் அண்ணா சாலையில் ஒரு புறம் சென்று கொண்டிருப்பதால் போக்குவரத்து சரி செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதே போல அண்ணா சாலை மற்றும் இங்கே அதாவது ஸ்பென்சர் பிளாசாவில் இருந்து தீநகர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அண்ணா சாலையில் இணைப்பு சாலைகளில் சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. அவற்றை சரி செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாகரன், தற்பொழுது இன்னும் அரை மணி நேரத்தில்
மருத்துவக் கல்லூரியை அடைந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சேப்பாக்கத்துல இன்னைக்கு மேட்சும் நடக்கவிருக்கு. அங்க ரசிகர்கள் எல்லாமும் வந்திருப்பாங்க மேட்ச் பார்க்கறதுக்காக. ஸோ இதனால ஏதேதும் இடையூறுகள், போக்குவரத்து மாற்றங்கள் ஏதேனும் போடப்பட்டிருக்கா? மொத்தம் எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த 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 அதாவது அண்ணா சாலையில் முழுவதுமாக பயணித்து வரக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீசார் 2 துணை ஆணையர்கள் தலைமையில் முழுமையாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து நெரிசலின்றி பயணிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொண்டர்களும் சாலையின் நடுப்பகுதியில், அதாவது ஊர்வலத்திற்கும் போக்குவரத்து வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிக்கும் இடையில் நின்று போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போலவே சேப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரிக்கெட் நிகழ்வுகளுக்காகவும் பலர் வந்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த அண்ணா சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து நெரிசலின்றி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக சில இடங்களில், அதாவது இணைப்பு சாலைகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக செல்லக்கூடிய வாகனங்கள் முழுமையாக கடற்கரை காமராஜர் சாலை வழியாக செல்வதற்கு போலீசார் அறிவுறுத்தி வருகின்றார்கள். தற்பொழுதும் இந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதியில் தேனாம்பேட்டை, அதாவது அண்ணா சாலை காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய பக்கத்து சாலை வழியாக போக்குவரத்தை மாற்றிவிடக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மற்றொரு புறம் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்கின்றன. ஏனென்றால் பல இடங்களில் வலதுபுறம் திரும்புவதற்கும் அதே போல யூட்டர்ன் செய்வதற்கும் இந்த ஊர்வலம் செல்வதால் ஒரு சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் ஊர்வலம் என்பது அண்ணா சாலை இருக்கக்கூடிய அண்ணா சிலையை கடக்கும் பொழுதுதான் போக்குவரத்து நெரிசல் என்பது தெரியும். அதே போல பெரியார் சிலை பகுதியில் மட்டும்தான் இந்த கிரிக்கெட் மேட்ச் காண்பதற்காக வரக்கூடிய ரசிகர்கள் மற்றும் அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது தெரியும். தற்பொழுது வரை ஸ்பென்சர் பிளாஸை ஒட்டிதான் இந்த ஊர்வலம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அந்த பகுதியை கடக்கும் பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தெரிய வரும். அதே போல முன்கூட்டியே பல இடங்களில் வாகனங்களை சாலையோரம் வாகனம் நிறுத்துவதை முற்றிலுமாக போக்குவரத்து போலீசார் தடுத்திருக்கின்றார்கள். எந்த வாகனம் நிறுத்தக்கூடாது என்றும் இடதுபுறத்தில் முழுமையாக ஊர்வலம் எந்தவித தடையின்றி செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு புறம் வாகனங்கள் வழக்கம் போல போக்குவரத்து செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 30 நிமிடத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியை ஊர்வலம் சென்றடைந்து தோழர் நல்லக்கண்ணுடைய உடல் என்பது தானமாக வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.